ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்காகவே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சென்டென்ஸ் எப்படி பேசுகிறது, கேள்வி கேட்டு ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. வாங்க நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் டெய்லியும் பேசினாலே இங்கிலீஷ் சூப்பராக பேசலாம். ஃபஸ்ட்டு ஒன், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா, நான் இந்தியாவிலிருந்து வந்தேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அப்பாவின் பெயர் என்ன? ஹிஸ் நேம் இஸ் குமார், அவரின் பெயர் குமார். வாட் இஸ் யுவர் மதர் டூயிங், உங்கள் அம்மா என்ன செய்கிறார்? ஷீ இஸ் குக்கிங், அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். ஆர் யூ ரெடி, நீங்கள் ரெடியா? நீங்கள் எங்கேயாவது கிளம்புறீங்கன்னா அன்றைக்கி ரெடின்னு சொன்னால் எப்படி கேட்பீங்க? ஆர் யூ ரெடி, நீங்கள் ரெடியா? எஸ், ஐ ஆம் ரெடி, ஆம் நான் ரெடி. வாட் டூ யூ லைக், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? வாட் டூ யூ லைக், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஐ லைக் மியூசிக், எனக்கு இசை பிடிக்கும், எனக்கு இசை பிடிக்கும். டூ யூ நீட் ஹெல்ப், உங்களுக்கு உதவி வேணுமா? அதை எப்படி கேட்கலாம்? டூ யூ நீட் ஹெல்ப், உங்களுக்கு உதவி வேணுமா? நோ, ஐ ஆம் ஃபைன், இல்லை பரவாயில்லை, ஐ ஆம் ஓகே, நான் கரெக்டாக இருக்கேன், நான் சரி அப்படின்னா நோ, ஐ ஆம் ஃபைன். வாட் இஸ் யுவர் ஹாபி, உங்களோட பொழுதுபோக்கு என்ன? மை ஹாபி இஸ் ரீடிங், என்னோடய பொழுதுபோக்கு வாசிப்பது. அல்லது நீங்கள் எழுதுறது ரைட் பண்ணுறதுன்னா மை ஹாபி இஸ் ரைட்டிங், எழுதுறது அப்படின்னு போடலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட், உங்களுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும்? மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி, எனக்கு பிடித்த உணவு பிரியாணி. டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்களா அப்படின்னு தமிழில் நம்ம எப்படி கேட்போம்? டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்களா? எ லிட்டில் பிட் அப்படின்னா கொஞ்சம் பேசுவேன். எ லிட்டில் பிட், கொஞ்சம் பேசுவேன். வாட் டூ யூ டூ, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? வாட் டூ யூ டூ, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். இதே நீங்கள் ஒரு டீச்சர் அப்படின்னா ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். ஓகேங்களா? ஹவ் ஓல்ட் ஆர் யூ, உங்களுக்கு வயது எவ்வளவு? ஹவ் ஓல்ட் ஆர் யூ, உங்கள் வயசு எவ்வளவு கேட்குறோம் இல்லையா, அதுதான். ஐ ஆம் 20 years old, எனக்கு 20 வயது. ஐ ஆம் 20 years old, எனக்கு 20 வயது. வென் டூ யூ வேக் அப், நீங்கள் எப்போது எழுகிறீர்கள்? நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு தான் வென் டூ யூ வேக் அப். ஐ வேக் அப் அட் 6 AM, நான் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஐ வேக் அப் அட் 6 AM. ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய நெருங்கிய நண்பர் யார்? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களோட நெருங்கிய நண்பர் யார்? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் அர்ஜுன், என்னோட நண்பர் பேர் அர்ஜுன். வாட் ஆர் யூ ஸ்டடிங், நீ என்ன படிக்கிற? இப்போ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க? வாட் ஆர் யூ ஸ்டடிங், நீ என்ன படிக்கிற? ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் படிக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் படிக்கிறேன். டூ யூ ஹேவ் எ பென், உங்களிடம் பேனா இருக்கிறதா?
அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? டூ யூ ஹேவ் எ பென்? உங்கள்கிட்ட ஒரு பேனா இருக்கிறதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதான். எஸ், ஐ ஹேவ் எ பென். ஆம், என்கிட்ட பேனா இருக்கு. ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்கிறதா? உனக்கு பசிக்குதா அப்படிங்கிறது எப்படி கேட்பீங்க? ஆர் யூ ஹங்க்ரி? எஸ், ஐ ஆம் ஹங்க்ரி. ஆம், பசிக்கிறது. ஐம் ஹங்க்ரி. பசிக்கிறது. டூ யூ ஹேவ் மணி? உன்னிடம் பணம் இருக்கா? உங்ககிட்ட பணம் இருக்கா? அதை நம்ம எப்படி கேட்போம்? டூ யூ ஹேவ் மணி? நோ, ஐ டோன்ட் ஹேவ் மணி. இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் நோ, ஐ டோன்ட் ஹேவ் மணி. வேர் இஸ் யுவர் பேக்? உன் பை எங்கே? உன் பை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதான் வேர் இஸ் யுவர் பேக். மை பேக் இஸ் ஆன் த டேபிள். என் பை மேசை மீது இருக்குது. என்னோடய பை மேசை மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறது? மை பேக் இஸ் ஆன் த டேபிள். வாட் இஸ் த ப்ராப்ளம்? பிரச்சனை என்ன? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதை எப்படி கேட்போம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? பிரச்சனை என்ன? தேர் இஸ் நோ ப்ராப்ளம். பிரச்சனை எதுவும் இல்லை. கேன் யூ கம் நவ்? நீங்கள் எப்போது வர முடியுமா? கேன் யூ கம் நவ்? நீங்கள் இப்போ வர முடியுமா? ஐ வில் கம் இன் 10 minutes. நான் 10 நிமிஷத்தில் வரேன். ஐ வில் கம் இன் 10 minutes. நான் 10 நிமிஷத்தில் வரேன். ஒய் ஆர் யூ சேட்? நீ ஏன் கவலையாக இருக்கிறாய்? நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சேட்? நீ ஏன் சோகமாக இருக்க? ஐ லாஸ்ட் மை புக். என் புத்தகத்தை தொலைத்து விட்டேன். என்னோடய புத்தகத்தை நான் தொலைச்சிட்டேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ லாஸ்ட் மை புக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.